தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்களிடையே பெரும் ஆதரவு உள்ளதாக துரை வைகோ தெரிவித்தார். குறிப்பாக விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திமுக அரசின் திட்டங்கள், சமூக நீதி நடவடிக்கைகள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் ஆகியவை இந்த தேர்தலிலும் வெற்றியை தேடித்தரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மதிமுக போட்டியிடும் 4 தொகுதிகளில் சீர்காழி தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட முதலில் திட்டமிடப்பட்டது. இருப்பினும் சீர்காழியில் அதிமுகவுடன் பாஜகவும் கூட்டணியில் இருப்பதால் அந்த வெற்றியை எந்த காரணத்தைக் கொண்டும் இழந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையுடன் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட மதிமுக தலைமை முடிவெடுத்துள்ளது. இது தோல்வி பயத்தால் எடுக்கப்பட்ட முடிவல்ல, மாறாக மதவாத சக்திகளை தடுக்க எடுக்கப்பட்ட அரசியல் உத்தி என்று அவர் விளக்கமளித்தார். நடிகர் விஜய் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் என்றும் அவருக்கு பின்னால் இளைஞர் கூட்டம் இருப்பதாகவும் குறிப்பிட்ட துரை வைகோ, அந்த ஆதரவு வாக்குகளாக மாறுமா என்பது கேள்விக்குறி என்றார். விஜய் தேர்தலை எதிர்கொள்ள மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்றும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க பழக வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கினார். மேலும் விஜய் வாங்கும் வாக்குகள் திமுகவை விட அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கே அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். தன்மீது சுமத்தப்படும் வாரிசு அரசியல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், வாரிசு அரசியல் என்பது ஒருவரை திணிப்பது. ஆனால் கட்சியில் உள்ள அனைவருமே ஒருவரை தலைமையேற்க சொல்லும்போது அது வாரிசு அரசியல் ஆகாது என தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம், FCRA திருத்தங்கள் மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டம் போன்றவற்றால் சிறுபான்மையினர் அச்சத்தில் இருப்பதாகவும், அதனால் 90% சிறுபான்மையினரின் வாக்குகள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கே கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு ஏற்ப மதிமுகவிற்கு இடங்கள் குறைக்கப்பட்டாலும் சமூக நீதி மற்றும் மதவாத எதிர்ப்பு என்ற பொதுவான நோக்கத்திற்காக அதை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். மதிமுக எப்போதும் சமூக நீதியின் அடிப்படையில் அனைத்து சமூகத்தினருக்கும் வாய்ப்பளிப்பதாக கூறிய அவர், கடந்த தேர்தலில் 6 வேட்பாளர்களில் 2 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்பதை சுட்டிக்காட்டினார். தேர்தலுக்கு முன்பாக கட்சி மாறுபவர்களை பற்றி கவலைப்படவில்லை என்றும், தற்போதைய சூழலில் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாரிசு அரசியல் எதிர்த்து எதிர்க்கிறாங்க, எதிர்த்து சொல்றாங்க. ஆனா வைகோட போராட பண்ண மாட்டேங்குது. இப்போ உங்களோட எப்படி இருக்கும்? நீங்க வாரிசு அரசியல் எப்படி புரியல இருக்கு? உங்களோட அரசியல் வாரிசு அரசியல் இருக்குமான்னு எதிர்த்து சொல்றாங்க. அது எப்படி இருக்கு பாக்குறீங்க? எந்த அரசியல் தலைவர் சொல்றாரு? தம்பி ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும் போது நீங்க விளக்க வேண்டாம், அவரே சொல்லட்டும். சொல்லுங்க தம்பி. உங்களை வாரிசு அரசியல் சொல்லி எதிர்த்து அதிமுக சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக யார் சொன்னது? அதிமுக எடப்பாடியார் சொல்லியிருக்கு. எடப்பாடியில ஒண்ணு சொல்லி அண்ணா என்ன எங்கேயே சொல்லி அண்ணா எடப்பாடி எங்க சொன்னாரு? எங்கேயும் சொல்லி நீங்களா ஒரு கேள்வியை கொடுத்து நீங்களா ஒரு இது பண்ணி சொல்றீங்க. முதல்ல டூ யுவர் ஹோம் ஒர்க் அண்ட் கம் ஹியர் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? நீங்க கேள்வி கேட்க தப்பு கிடையாது. நீங்க அண்ணன் எடப்பாடி எங்க சொன்னாரு? அவரை இந்த தேர்தலிலேயே இதுக்கு முன்னாடி இந்த கருத்தையை சொல்லல. நீங்களா அண்ணன் எடப்பாடி சொல்றீங்க. வாரிசு அரசியலுங்கிறது பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் வாரிசு அரசியலுங்கிறது ஒரு இயக்கத்துல அத்தனை பேர் 99 விழுக்காடு 100 அத்தனை பேரை இவர் தான் வரணும்னு நிர்பந்தம் செஞ்சு ஒருத்தர் வரவழைக்கும் பொழுது அது வாரிசு அரசியல் இருக்க முடியாது. திணிப்பு இன்னொருத்தர் இருக்கும் போது இவர் இருக்கக்கூடாது, இவருக்கு பதில் இவர் தான் கொண்டு வரணும்னு அந்த குறிப்பிட்ட சில பேர் நினைச்சு கொண்டு வரதா அது வாரிசு அரசியல் இருக்க முடியும். அதான் என்னுடைய விளக்கம் நான் சொல்ல முடியும். சார், போன தேர்தல் இந்த தேர்தலில் வன்னியர்களுக்கு வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதனால வன்னியர் சமூகத்தை நீங்க புறக்கணிக்கிறதா தகவல் சொல்லப்படுது. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார்? அதாவது எங்களுடைய இயக்க இதுல சென்ற முறை 2021 நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலில் 6 வேட்பாளர்கள். அந்த 6 வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் 2 பேர் பொறுத்த வரைக்கும்னா பட்டியலினத்தை சார்ந்தவர்களுங்க. எல்லா சமூகத்தினருக்கும் போன இடம் நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். இந்த முறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச இடமே 4 இடங்கள் தான். 4 இடத்துல ஒன்று நம்ம இங்கே பட்டியலின ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு. இன்னொரு இடத்துல ஒரு கவுண்டர் அவர் ஒருத்தர் நிற்கிறார். இன்னொரு 2 இடத்துல முக்குளத்துவ சமுதாயம் நிற்கிறார். கிடைச்ச இடமே 4 தான். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் 100 ஜாதி இருக்கு. நீங்க 234 தொகுதியில போட்டி போட்டாலுமே கூட எல்லாரையும் நம்ம அகாமடேட் பண்ண முடியாது. 4 இது பொறுத்த வரைக்கும். ஆனா ஒண்ணு என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் சென்ற முறையும் சரி இந்த முறையும் சரி கடந்த காலமும் சரி சமூக நீதி சமத்துவத்தின் அடிப்படையில எல்லாருக்கும் உண்டான ஒரு வாய்ப்பை நாங்க கொடுத்துருக்குறோம். போன முறை கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு நபர் பேரை சொல்ல விரும்பல. எங்க இயக்கத்திலே ஒருத்தர் கேட்டாரு. இப்ப கட்சி விட்டு வெளியே போயிட்டார். 6 இதுல எப்படிங்க 2 பேருக்கு இங்க பட்டியலினத்துக்கு கொடுக்க முடியும்? எப்படிங்க அந்த சமூகத்துக்கு மட்டும் 2 நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல கொடுக்கறது என்ன தவறு நான் சொன்னேன் அவர்கிட்ட. என்ன தவறுங்க? திராவிட இயக்கம் சமூக நீதியின் அடிப்படையில அதான் நம்முடைய அடித்தளமே. அதன் அடிப்படையில் நம்ம செயல்படும் பொழுது 6 சீட்ல 2 சீட்டு அது ஒரு பட்டியல் நம்ம ஒரு வேட்பாளர் கொடுக்கறதுல எந்த தவறு கிடையாது. அது தவறுனா அந்த தவறை மீண்டும் மதிமுக செய்யும் சொன்னானு இந்த 4 இதுலையும் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒன்று பட்டியலின சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறது தலைமையோட முடிவு. பிற சமூகத்துக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல. 4 இதுல ஒண்ணு பட்டியலினது. அதுதான் அது ஒரு ஒடுக்கப்பட்ட
ரொம்பவே ஒரு இதுல இருக்கிற சமூகங்களுக்கு வந்து அதுதான் அவங்களுக்கு தான் நம்ம அவங்களுக்காக செயல்படணுங்கிறது திராவிட இயக்கங்களுடைய அடிப்படை. இது அடிப்படை தத்துவம், அதன் அடிப்படையில் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த சமூகத்தை புறக்கணிக்கணும், அந்த சமூகத்திலும் புறக்கணிக்கிறது கிடையாது. எங்க இயக்கத்துல இருக்க துணை பொதுச்செயலாளர் மொத்தம் துணை பொதுச்செயலாளர் பொறுத்த வரைக்கும் 5 அண்ணன், 5ல் 2 பேர் வந்து வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒன்னு அண்ணன் ஏக்கம் பண்ணி, ஒன்னு இப்ப கட்சி விட்டு போன அண்ணன் ஆடுதுறை முருகன். அதனால இங்க எங்க வந்துருச்சுங்க, 5 இதுல 2 வந்து வன்னிய சமூகத்தை சார்ந்த துணை பொதுச்செயலாளர்கள் தான், பிற சமூகத்துக்கெல்லாம் கூட கிடையாதுங்க. அதனால நீங்க வந்து இது இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி தேர்தல் நேரத்துல வாய்ப்பு கிடைக்காதவங்க இன்னைக்கு எங்க கட்சின்னு கிடையாது, பிற கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது அது தலைமை மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அது சாதி ரீதியான குற்றச்சாட்டா இருக்கலாம், செய்யலாம். ஆனா அதெல்லாம் வந்து எங்க மனசாட்சிக்கு அது நாங்க சுத்தமா இருக்கிறோம். நாங்க எந்த விதத்திலையும் வந்து யாரையும் நாங்க புறக்கணிக்கல. அதனால நாங்க தெளிவா இருக்கோம்.